அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகியணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தாங்க பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு மிகவும் முக்கிய தேவைகளில் ஒன்று பணம். அந்த பணம் நம்மளை ஈஸியாக நம்மளை தேடி வர்றதுக்கு ஒரு அற்புதமான சுச்சுவேஷன் இருக்குங்க. இது பணத்திற்காக தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்கிறதுக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்போட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் நல்ல ஒரு இரட்டிப்பு வருமானத்தை கொடுக்கும். இதை சொல்ல சொல்ல ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வார்த்தையை சொன்னால் மட்டும் போதும். ஒரு 51 முறை சொன்னால் மட்டும் போதும். அதே போல் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, இந்த பிரச்சனையிலேருந்து உடனடியாக வெளியில் வரும், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை மட்டும் உங்கள் கையில் எழுதி அதை சொல்லுங்கள். நிச்சயமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இருந்த இடம் தெரியாமல் போகும். அது என்ன அந்த சுவிட்ச் வேர்டு அந்த நம்பர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தெல்லாம் ஒரு சகோதரி வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கில் இருக்கிற எண்ணெயில் வராகி எண்ணெயுடைய முகம் அழகாக தத்ரூபமாக ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை வழிபடும்போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க. தொடர்ந்து அன்னையை வழிபட்டு கொண்டே வாங்க. அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. என்னன்னு படிக்கலாம் வாங்கம்மா. அம்மா, என்னுடைய பெயர் சூர்யா. நான் கடந்த வாரம் கையில் ₹1 கூட இல்லாமல் இருந்தபோது நீங்கள் சொன்ன சுவிட்ச் யூஸ் பண்ணி எனக்கு 10,000 எங்கள் அம்மா கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு சாய்பாபாக்கும் வராகி அன்னைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்மா. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நிறைய சுவிட்ச் வேர்டு கொடுக்குறேன், நிறைய நம்பர் கொடுக்குறேன், மந்திரம் கொடுக்குறேன், இதை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. சில பேர் 1 நாள் 2 நாள் சொல்லிட்டு விட்டுட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சுவிட்ச் வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 21 நாளாவது சொல்லுங்கள். சில பேருக்கு இந்த சுவிட்ச் வேர்டை சொன்ன 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நடந்திருக்கு. சில பேருக்கு 2-3 நாட்களில் நடந்திருக்கு. குறைஞ்சது ஒரு 21 நாளாவது ஒரு சுவிட்ச் வேர்டு இல்லை ஒரு நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, ஒரு சுவிட்ச் வேர்டு எடுத்துக்கோங்க, ஒரு மந்திரம் எடுத்துக்கோங்க. அதை கண்டினியூவாக ஒரு 21 நாளுக்கு நீங்கள் சொல்லலாம், எழுதலாம். இப்படி சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். எல்லாத்தையுமே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கம்மா. கண்டிப்பாக வெறுங்கையில் போக மாட்டீங்க. அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண எந்த ஒரு வழியுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல ப்ளூ கலர் பென் இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க. அதை எழுதி அடிக்கடி இந்த நம்பரை சொல்லி கொண்டே இருங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை மனசில் நினச்சிட்டு அது நடந்து முடிஞ்சிட்டா, அதாவது எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக நினச்சிட்டு இந்த நம்பரை சொல்லுங்கள். கண்டிப்பாக வித்தின் செகண்ட்குள்ளேயே உங்களுடைய பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும். சில பேருக்கு லேட் ஆகலாம், தாமதம் ஆகலாம், ஆனால் நிறைவேறாமல் போகாது. நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுடாதீங்க. கண்டினியூவாக உங்கள் பிரச்சனை தீர வரைக்கும் இதை சொல்லிகிட்டே வாங்க. நீங்கள் ₹1 பணம் கூட செலவு பண்ண தேவையில்லை. சும்மா ஜஸ்ட் இதை நீங்கள் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9181971185 9181971185. இந்த நம்பர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க. உங்களுடைய பிரச்சனை முடிகிற வரைக்கும் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஈஸியாக இது விடை கொடுத்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இல்லை, பணம் எங்களிடம் தங்கவே மாட்டேங்குது, வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரே கல்லில் பல மாங்கான்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா உங்கள் தலையெழுத்தே இதை மாற்றி தந்துடும். அதாவது சனிக்கிழமை அன்று காலையிலேருந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரை என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வலது கையில் 5 விரல்கள் இருக்குது பாருங்கள், அந்த தயிருக்குள்ளே உங்களுடைய 5 விரல்களையும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தயிரை 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதாவது ஒரு கிண்ணத்தில் தயிர் எடுத்திங்கன்னா அது 2 கிண்ணமாக பிரித்து ஒரு கிண்ணத்தில் இருக்கிற தயிரை மொட்டை மாடியில் உங்கள் வீட்டில் காக்கா இருந்துன்னா
அந்த காக்கா கிட்ட போய் இதை உணவாக வைங்க. அடுத்தது வெளியில் இருக்கிற பைரவருக்கு, அதாவது தெருவில் இருக்கிற நாய்கள் இருக்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த தயிரை கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது இருந்த இடம் தெரியாமல் போகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்டது அனைத்தும் தடை நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கும். இதை ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும்தான், அப்படி கிடையாதுங்க. சனிக்கிழமையில் நாள் செஞ்சுட்டு டெய்லியுமே நீங்கள் தயிரில் உங்கள் 5 விரல்களையும், அதாவது வலது கையில் இருக்கிற 5 விரல்களையும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ கேட்கலாம். நல்ல ஒரு வசதி வாய்ப்பு வேண்டும், நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேண்டும், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும், நல்ல ஒரு வீடு வாங்கணும், இது போல் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ சொல்லிவிட்டு அந்த தயிரை காக்காவுக்கும் நாய்க்குட்டிகளுக்கும் கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய விதியையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். செஞ்சு பாருங்கள். இது செய்யும்போது கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். பணம் இல்லை, வறுமையாக இருக்குது, எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, எதுவுமே நடக்கலை அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் உங்கள் வீட்டில் நடக்காது. எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, பணம் உங்களை தேடி 24 மணி நேரமும் வர வேண்டும், நல்ல ஒரு செல்வ நிலை ஏற்படணும், நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு வருமானம் வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைச்சி நல்ல ஒரு லக்ஸரி லைஃப், அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எது கேட்டாலும் கிடைக்கும். தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுவிட்ச்வேர்டு. லட்சக்கணக்கான பேர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும், வேறு எதுவும் வேண்டாம். 51 முறை ஒரு நாளைக்கு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு காலையில் ஒரு 51 முறை, மதியம் ஒரு 51 முறை, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 51 முறை சொல்லுங்கள். இதை சொன்னால் மட்டும் போதாது, அதாவது நீங்கள் எதை நினச்சி இதை சொல்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் தயவுசெய்து சொன்னீங்கன்னா அது நிறைவேறாதுங்க. உங்கள் ஆழ் மனசில் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும். இதை சொன்னால் என்னுடைய லைஃப் மாறும், நான் கேட்டது கிடைக்கும், நான் கேட்ட பண வரவு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கைமேல் பலன் தரக்கூடியது. லூயி டெக்லியா, லூயி டெக்லியா, லூயி டெக்லியா, லூயி டெக்லியா. இதை சொல்லி கொண்டே இருங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, சொல்ல முடியும் கண்டிப்பாக. இதை சொல்ல சொல்ல பணம் உங்களை தேடி வரும், செல்வ நிலை உயரும், ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய, லக்ஸரி லைஃப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு சுவிட்ச் வேர்டுங்க. இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. எப்போ வேண்டுமென்றாலும் சொல்லலாம், மாதவிடாய் காலத்திலையும் சொல்லலாம், நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம். நம்பிக்கையை சார்ந்த விஷயம்தான். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.